இப்ப மணி என்ன? 7 இருக்குன்னு நினைக்கிறேம்மா. 7 கடியாரத்தை சரியா பாரு. 8:15 ஆயிடுச்சு. இப்படி மணி போறது கூட தெரியாம வேலைக்கு சாப்பிடாம சதா பென்சிலும் பேப்பரும் ஸ்கேலுமா உட்கார்ந்து கிரிக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அம்மா இது கிறுக்கல் இல்ல, கலை. அழகான வீடுகள் கட்ட புதுசா பிளான்கள் போட்டுட்டு இருக்கேன். நீ வீடு கட்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, நானும் உங்க அப்பாவும் வீடு மங்களகரமா இருக்கணும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 4 வருஷமா எங்க பிளான் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கண்ணா, ஆரம்பிக்கதானே இப்ப என்னால முடிவு உன் கையில தானே இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு எந்த தாய்க்கு ஆசை இருக்காது. அம்மா, உங்களுக்கு அந்த ஆசை. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா பீச், மியாமி பீச், இது எல்லாத்தையும் விட நம்ம மெட்ராஸ் பீச் அழகா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு பெரிய திட்டமே உருவாக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரியா வந்து அரசாங்கமும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டா எனக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். தயவு செய்து அது வரைக்கும் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. உன் பிடிவாதும் உன்னை விட்டு போக போறதில்ல, எங்க எண்ணமும் நிறைவேற போறதில்ல. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடவா? வேண்டாமா, அப்பா வந்த போது அவரோட சேர்ந்து சாப்பிடுறேன். ராஜா, இன்னைக்கு என்ன சாம்பார்? முருங்கைக்காய் சாம்பார். பலே பலே பலே, இந்த சாம்பார் கொண்டு வந்து பக்கத்துல வைக்க சொல்ல ஒரு பிடி பிடிக்கிறேன். அம்மா, கண்ணை சாப்பிடல? நீங்க வந்தப்புறம் உங்களோட சேர்ந்து சாப்பிடறதா சொன்னா. அப்படியா? இரு, நானே போய் அவரை கூட்டு வந்துடுறேன். கண்ணா, அடே, கிளப்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களாப்பா? சரிதான். இதுக்கே உங்க அம்மா ஏன் இவ்வளவு லேட்னு என்ன மிரட்டுறா? ஆமா, என்னோட சாப்பிட வரேன்னு சொன்னியாமே. வா. அப்பா, மிஸ்டர் ஜோன்ஸுக்காக ஸ்வீடிஷ் ஸ்டைல ஒரு வீட்டு பிளான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கா பாருங்க. இது மிஸ்டர் ஜோன்ஸ் வீடு. ஆமா, ஸ்வீடிஷ் ஸ்டைல். எஸ், அவனுக்கு தான் பிடிக்கும். என்னங்க சீக்கிரம் வாங்கல. என்னம்மா, என்னாச்சு? தந்தி வந்திருக்குடி. தந்தியா? யார்கிட்ட இருந்து? ஜானகிக்கு உடம்பு ரொம்ப முடியலையாங்க. முதல் சீரியஸ்லியில் ஸ்டார்ட் இமிடியேட்லி. அப்பா, லலிதாவே தந்தி எடுத்திருக்காப்பா. அப்படியா? ராஜா, நாம உடனே புறப்பட வேண்டியதான். பாவம், அந்த பொண்ணு தனியா என்ன அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அந்த குடும்பத்துக்கே இப்ப போராத காலங்க. எங்க அண்ணன் இறந்து போய் 6 மாசம் கூட ஆகல. உங்க அண்ணன் போன அதிர்ச்சியில படுத்த படுக்கையானவதானே உங்க அண்ணி. நானும் உங்க அண்ணன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மாப்பிட செய்யற டாக்டர் தொழில இங்கேயே இருந்து செய்யுங்கன்னு. கேட்கல. ஏதோ பிறந்த நாட்டுக்கு சேவை செய்ய போறேன்னு ராணுவத்துல போய் சேர்ந்தாரு. அங்கேயே அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி எல்லாம் இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஜானகி அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா லலிதாவுக்கு யாரப்பா இருக்கிறாங்க? கண்ணா, நாம இல்ல, அவளை அனாதையாவா விட்டுருவோம். எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. கண்ணா, நீ எங்க கூட வரியா? ராஜா, அவன் எதுக்கு? கண்ணா, நீ இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்க. நாங்க போய் நிலைமையை தெரிஞ்சு உனக்கு தகவல் கொடுக்குறோம். சரிப்பா. அண்ணி, ராஜு வந்திருக்கு. என்ன பாருங்க அண்ணி. அண்ணி, அம்மா. அண்ணி, அம்மா. அண்ணி, அம்மா. அண்ணி, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்தாங்க, லலிதாவோட சொத்து பெருமெல்லாம் இதுல இருக்கு. அந்த பெண்ணுக்கு நீங்க தான் இனிமே எல்லாம்.
லலிதா ரொம்ப பிரமாதமா ஆடுற. ஏன் ஆட்டம் ரொம்ப ஜோர். தேங்க்யூ வெரி மச். வா மீனா. பாய் பாய் பாய். மீனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல லலிதா, போற வழியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போயிட்டு வா. அப்படியா? ஓகே, நாளைக்கு பாப்போம். பாய். எனக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்துல குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில நான் எங்க சிட் ஃபண்ட்ல சேர்றது? இத பாருங்க, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவு இருந்துகிட்டு தான் இருக்கும். சிட் ஃபண்ட்ல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா தேவையான போது மொத்தமா கிடைக்குமே. என்னங்க, பொண்ணுக்கு வேற கல்யாணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த சமயத்துல போய் கடன் கேட்டா யார் கொடுப்பாங்க? ஏதோ மாசம் கொஞ்சம் மீத்து சீட்டு கட்டினா அவன் கல்யாணத்தை எப்படியாவது ஒப்பேத்திடலாமுங்க. மீனா, ஏமா இவ்வளவு லேட்டு? என் ஃப்ரெண்டு நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு வர நேரமாச்சுமா. உங்க பெண்ணா? ஆமா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. சரி, அப்புறம் வரேங்க. சரி, ஏதாவது வசதி வந்தா கண்டிப்பா உங்க சீட்டு கம்பெனில சேர்ந்துக்க. நல்லது. நான் எதிர் வீட்டு மாடியில தான் குடியிருக்கேன். வந்து ஒரு வாரம் ஆச்சு. குடும்பத்தோட இருக்கீங்களா? திருநெல்வேலியில எங்க அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசாச்சு. நான் கட்ட பிரம்மச்சாரி. அப்போ மறுபடி சந்திப்போம். கண்டிப்பா, அடிக்கடி சந்திப்போம். வரேன். சார், கார் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருப்பா. அப்புறம் இந்த கிளாஸ் பேனலிங் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நான் சாயங்காலம் வந்து செக்அப் பண்ணிட்டு டெஃபினட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போறேன். ஓகே? ஏன்பா லலிதா வரலையா? ஸ்விம்மிங் பூல்ல இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலா? ஹலோ, என்ன லலிதா, புறப்படலாமா? முதல்ல உட்காருங்க. ரொம்ப அவசரமா போணுமா? லலிதா, நான் இன்னைக்குள்ள ஒரு வீட்டு பிளானை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதான் எண்ணிக்கே இருக்கேன். கண்ணா, கொஞ்ச நேரம் நீங்க ஸ்விம் பண்ணீங்களேன். இப்ப வேண்டாம் லலிதா. லலிதா, என்ன உட்கார்ந்துட்ட? கம் ஆன், லெட் அஸ் ஸ்விம். இதோ வந்துட்டேன். கண்ணா, இந்த இடம் ரொம்ப அழகா இல்ல? ஆஃப் கோர்ஸ், நல்லா தான் இருக்கு. லலிதா, நான் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீட்டுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு சைடுல ஃபவுண்டன், இன்னொரு சைடுல பியூட்டிஃபுல் ஆர்ச். அப்பா, இங்க வந்து கூட இந்த போரா? இது போரா? பின்ன என்ன? லெட் அஸ் ஸ்மெல் இட் மோர். எஸ், கமிங். கண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. ஆபீஸ்ல இருந்து வரல. ஹலோ. அப்பா வந்த உடனே இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்குறேன். இந்த லெட்டர் உங்க அப்பாவுக்கு இல்ல, உங்களுக்கு தான். என் இதயத்தை கவர்ந்து விட்ட எழிலுருவே, என் உள்ளத்தில் பூத்துவிட்ட புதுமலரே மீனா மீனா மீனா. இந்த இரண்டு எழுத்துக்களும் என் உயிரோடு கலந்து என் உணர்ச்சிகளோடு இணைந்து விட்டன. உன் களங்கமில்லாத மதிமுகத்தை முதலில் கண்டபோது என் நெஞ்சத்தை முன்னல் தாக்கியது. மீனா, என்னை தவறாக நினைக்காதே. இனம் தெரியாத ஏதோ ஒரு உறவினால் நான் பிணைக்கப்பட்டு விட்டேன். என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டாயா?
உன் புன்னகையை காண மாட்டேனா என்று ஏங்கி தவிக்கிறேன். மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன என்கிட்ட வித்த காட்டுற நீ? என்ன இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் தான் பார்த்தனே. நான் ஒண்ணும் கையால காயின பாக்கெட்ல தள்ளல. நான் பார்த்தேன், நீ தள்ளுனதை நான் பார்த்தேன். இல்ல, அவ ஒண்ணும் தப்பா காட்ட மாட்டா. நீங்க தான் போய் சொல்றீங்க. ஆமாத்த, மாமா ரொம்ப அழுகுது. ஆமா, நான் தான் அழுவு, நீ தான் ஜெயிச்ச. போ, நான் கிளப்புக்கு போறேன். ஐயே, சின்ன பொண்ணு கிட்ட போய் தோத்து போயிட்டீங்களே. நான் தோக்க மாட்டேன். மாமா, நீங்க ஒரு வீரனா இருந்தா உட்கார்ந்து ஆடுங்க பாப்போம். பெரிய கத்தி சண்டை, உங்ககிட்ட என் வீரத்தை காட்ட. லலிதா, கண்ணா என்ன டிஃபன் சாப்பிடல? இன்னும் இல்லம்மா. சமையல்காரம்மா, சீக்கிரமா டிஃபன் கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன் லலிதா, கண்ணனுக்கு சமையல்காரிடமா டிஃபன் கொடுத்து அனுப்புறது? நீ கொண்டு போமா. சரி அத்தை, நானே போறேன். மாமா, நான் தான் ஜெயிச்சேன். நீங்க கிளப்புக்கு போலாம். ராஜா, லலிதாவுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறா? அதான் சமயக்காரமா இருக்கிறாளே. ஏன், எதிர்கால மருமக கண்ணனுக்கு அவசியம் யார் செய்வாங்க? ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? நான் மட்டும் முடிவு பண்ணலைங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்ல போறாங்க. கண்ணா, டிஃபன் வச்சிருக்கேன். கொஞ்சம் நிமிர்ந்துதான் பாருங்களேன். என்ன இல்ல, டிஃபன். எனக்கு இப்ப டிஃபன் சாப்பிட நேரம் இல்ல. டிஃபன் சாப்பிடவே உங்களுக்கு நேரம் இல்லையா? லலிதா, உங்க மனசுல என்ன பெரிய விஞ்ஞானிங்கிற நினைப்போ? முதல்ல இந்த புத்தகத்தை எல்லாம் மூட்டை கட்ட வைங்க. என்ன லலிதா இது விளையாட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு மட்டும் இல்லையா? இந்த போயேன். நீங்களும் வாங்க. என்ன இங்க வர சொல்ற? எங்கேயாவது வெளியே உலா போலாம். இப்போவா? இப்போவே. இத பாரு லலிதா, எனக்கு நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த வேலை அப்புறம் செய்யலாம். என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. என்ன விட மாட்டியா? சரி, வா போலாம். இப்படியா வா? சேச்சா, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்களும். குறி பார்த்து அது அடி பாப்போம். எதா? பூசணிக்காய். சரி. பாய், நீங்க யாரும் அடிக்க வேணாம். குமார், நீ மட்டும் இதை குறி பார்த்து அடி. ஒரே பார்வையில் என் உள்ளத்தை கவர்ந்து விட்ட திருவுருவே வணக்கம். உலகமே தெரியாமல் நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். உங்கள் புன்னகையில் உலகத்தின் புதுமைகளை தெரிந்து கொண்டேன். அமைதியாக செல்லும் நீரோடையாக என் உணர்ச்சிகள் இருந்தன. அதில் மின்சாரம் பாய்ந்தது, நிலை குலைந்து விட்டேன். உங்கள் கடிதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு காந்தக்கல். அதன் சக்தியில் என் இதயம் பணிந்து விட்டது. கோபால் என்று நான் உங்களின் பெயரை இங்கு எழுதி கொண்டிருக்கும் போது என் உதடுகள் அதை 1000 முறை உச்சரித்து விட்டன. உங்கள் உருவம் என் கண்களிலே தேங்கிவிட்டது. கண்களை மூடிவிட்டேன் உங்களை சிறைப்படுத்த. இதயத்தை திறந்து விட்டேன் தங்களை வரவேற்க. சித்திரவதைக்கு நான் ஆளாகிவிட்டேன். வேதனை தெரியவில்லை, வேற ஏதோ தெரிகிறது. எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த சித்திரவதையை அனுபவிக்க நான் தயாராகிவிட்டேன். என் உடலெல்லாம் ஏர்த்து விட்டது. மறுபடியும் எழுதுகிறேன். பதில் கிடைத்ததும் உடனடியாக. கோபாலையே நினைத்துக் கொண்டிருக்கும் கோபிகை மீனா. ஏராஜா, அவங்க 2 பேருமா ஒரு நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. ஒன்னையும் காணமே. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உண்டா? இல்லாம என்னங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சினிமாக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க. அது போதுமா? அவங்க ஒருத்தர் விரும்புறாங்களான்னு தெரிய வேண்டாமா? அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதானங்க தோணுது. லலிதா, என் மேஜை மேல இருந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் புஸ்தகம் வந்து எதுங்க? தெரியாது. அதான் மேலட்டையில கூட ஸ்விம்மிங் பூல் நீல கலர்ல இருக்குமே. தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. தேடி பாருங்க, இருந்தா எடுத்துக்குங்க.
இது இங்கேயே வச்சுக்கிட்டு தெரியாதுங்கிறியா? ஓ சாரி கண்ணா. டார்லிங் மீனா, முத்துக்களை எழுத்துக்களாக்கி முல்லை மலர்களை உன் எண்ணங்களாக்கி என் நெஞ்சத்திலே தூவி விட்டாய். உன் அழகான முகத்தை உன் அருகில் அமர்ந்து அணு அணுவாக ரசிக்க துடிக்கிறேன். இன்று மாலை உன்னை பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். கண்ணா, இங்க பாருங்களேன். என்ன லலிதா? இந்த பூ ரொம்ப அழகா இல்ல? எல்லா பூவுமே அழகாத்தான் இருக்கும். இதை என் தலையில வைங்களேன். ஏன், உனக்கு வச்சுக்க தெரியாதா? என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? என்ன லலிதா அது சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு? என்ன நல்லா பாருங்க. நான் குழந்தையா? சொல்லுங்க. சரி, நீ குழந்தை இல்ல, குமரி பெண். போதுமா? அப்பா, இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. வாங்க போவோம். நான் இங்கேயே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வேணா எங்கேயோ போய் சுத்தி பார்த்துட்டு வா. நான் இங்க தனியா சுத்துறதுக்காக வரல. பின்ன என்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் உங்களோடவே இருக்கேன். சரி இரு. லலிதா, வீட்டுக்கு போலாமா? இதுக்குள்ளையா? உனக்கு போர் அடிக்கல? எனக்கு போர் அடிக்குதே. அப்போ போ. நீங்க சொல்ற இந்த பிசினஸ் நல்லா நடந்தா லாபம் நிறைய தான் வரும். ஆமா, ஆரம்பத்துல எவ்வளவு முதல் போடணும்? 4 லட்சம் தேவைப்படுங்க முதலாளி. நான் 2 லட்சம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க 2 லட்சம் போட்டா போதும். அது சரி, சிட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்மள நம்பி நிறைய ஆட்கள் சேரணுமே. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. சிட் பண்ணல, எனக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் நுழைஞ்சு வெளிவராத இடமே கிடையாது. 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் காட்டுற இடத்துல கையெழுத்து போடுவாங்க. சொல்லுங்க சார். ஆமா முதலாளி, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. இல்லன்னா இவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வருவானுங்களா? எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். இத பாருங்க முதலாளி, இந்த பிசினஸ்ல நுழைய ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் உங்களை பத்தி ரொம்ப சொன்னாரு. நாணயமான பெரிய மனுஷங்களோட கூட்டு சேர்றது நல்லதுன்னு தான் நானும் உங்ககிட்ட வந்தேன். உடனே 2 லட்சம் பணம் போடணுமே, அதுக்கு தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன முதலாளி, நீங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல 10 லட்சம் பறக்கலாமுங்களே. சரி, கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருங்க. அப்பாக்கு என்ன மாற்று? நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, நான் சஞ்சரி எம்பி டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றேன். கொஞ்சம் தனியாவது புரியுங்களேன். அங்க யாரும் இல்லை, வீடு பூட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னவா செய்யறது? எதிர்த்து மாடியில போன் இருக்கு, அங்க போய் டாக்டர் போன் பண்ணிட்டு வரேன்.
நீ வந்தத நான் பார்க்கவே இல்லை. அம்மா அங்க போன் வேலை செய்யல. நான் டாக்ஸில போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம்மா, ஏதோ நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. இல்லைங்க, எதுக்கு டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டோம்? தேவையில்லை கமலம், அப்படி வேணும்னா காலையில பாத்துக்கலாம். மீனா நீ போய் படுத்துக்கம்மா போ. அம்மா அம்மா அப்பாடா. ஹலோ லலிதா. லலிதா, இன்னைக்கு சாயங்காலம் காலேஜுக்கு கார் வரும். 5:15 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் வரலன்னா நீ வீட்டுக்கு போயிடு. ஓகே? இந்த ராமு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். லலிதாங்க இப்பதான் நம்ம வீட்டு வண்டி வந்ததுங்க. அதுல ஏறிட்டு போறாங்க. போயாச்சா? ஆமாங்க சார். நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுங்களா? வேண்டாப்பா, நான் இப்ப நடந்தே போறேன். மீனா, நாளைக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? போயஸ், நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். நான் வரட்டுமா? பாய். என்னடா இது கொற்ற மலையில இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கிற? சீக்கிரம் உடைய மாத்திட்டு தலையை நல்லா துவைச்சுக்கோ, இல்லன்னா குளிர் ஜரம் வரும். எனக்கு குளிரும் இல்லை, ஜுரமும் வராதுமா. என் மனசு, எண்ணம், நினைப்பு எல்லாமே சூடிருப்பு இருக்குமா. என்ன வளரான்? ஏதாவது புது கட்டட பிளான் அவன் மனசுல தோணி இருக்கு, அதான் வளர்றான். அப்ப நான் வரேன். பாய். லலிதா, இந்தா. என்ன மீனா இது? உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இவ்வளவு ஞாபகமா கொண்டு வந்து கொடுக்கணுமா? மீனா, நமக்குள்ளே ஏன் இந்த வித்தியாசம்? அது உங்ககிட்டே இருக்கட்டும். அது இல்ல லலிதா, அப்பாவுக்கு இன்னைக்கு தான் சம்பளம் வந்தது. தேவைப்பட்டா மறுபடியும் உன்னதானே கேட்க போறேன். மீனா, இப்ப வாங்கிக்க. இது லலிதா சொன்னா கேட்கணும் ப்ளீஸ். ஓகே, வரட்டுமா? கண்ணா, ஜஸ்ட் a minute. மீனா, மீனா,
உன்னுடைய எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் கொஞ்சம் கொடு, காப்பி பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வரேன். இந்தா. தேங்க்யூ வெரி மச். பாய். கண்ணா போலாம். போலாம் போலாம். அதானுங்க முதலாளி இப்ப ஃபேஷன். நம்ம கம்பெனி வெள்ளக்கார சிஸ்டத்துல நடக்கணும். ராயல் சிட் ஃபண்ட்னா அவன் கொண்டாந்து பணத்தை கொட்டணும். ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நம்ம கம்பெனி கணக்குல 1 கோடி ஏத்தி காமிக்கிறேன். சரி உட்கார்ந்து பேசுப்பா. பரவாயில்ல முதலாளி. தரா உட்காருங்கிறேன். நான் நின்னுட்டே இருக்கேன் முதலாளி. சரிப்பா, நீ சொல்றபடி 2 லட்சம் ரூபாய் முதல்ல நாளைக்கே நான் போட்டுறேன். ஓம் பங்குக்கு எப்ப போட போற? வந்து முதலாளி, ஊர்ல இருக்கிற என் எஸ்டேட்ட விலை பேசிட்டு இருக்கேன். நான் 2.25 கேட்கிறேன். அவன் 2 நாள்லயே நிக்கிறான். 2 கால்னா லட்சமுங்க. எப்படியும் 2 வந்தாலும் தள்ளி விட்டுறலான் இருக்கேன். 10 நாள்ல பேரம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் என் படத்தையும் கொண்டாந்து போட்டுறேன். அப்ப ஓ மனமும் வந்துட்டுமே. 2 பேரும் சேர்ந்து கம்பெனி கணக்கு ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. உங்க பணத்தை போட்டு கணக்க ஆரம்பிச்சுட்டா கம்பெனி மாடான்னு வளரும். சரி, என் கூட வா. ரெண்டு லட்சத்தையும் நாளைக்கே போட்டுறணுமா? ஆமாங்க, அப்பதானே கம்பெனிக்கு கௌரவம். ரெண்டு லட்சத்துக்கு ஒரே செக் கொடுத்துருக்கேன். நாளைக்கே கணக்கு ஆரம்பிச்சிரு. சரி. இனிமே இந்த கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர். ஏன்னா இந்த வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாத பாரு. ஆமாங்க ஆமாங்க. வந்து சீட்ல உட்காருப்பா. பரவாயில்லைங்க, உட்காருண்ணா. ஆனா செக்ல நான் தான் கையெழுத்து போடுவேன். அது சரிங்க, நியாயம் தானுங்களே. வந்து நாளைக்கு ஆரம்ப செலவுகளுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. அதுக்கு என்ன, நாளைக்கே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி செக் புக் வாங்கிட்டு வந்துரு, கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அதாங்க எனக்கு வேணும். ஹாய். ஓ கண்ணா, நீங்க வந்துட்டீங்களா? மீட் மை ஃப்ரெண்ட் மீனா, என் கிளாஸ்மேட். ஓ வணக்கம். வணக்கம். மீனா, இவரே என் அத்தை பிள்ளை. ஓ லலிதா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அட, ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே. இத பாரு, உன்னை யாரும் இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க சொல்லல. டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே போலாமே. ஆமாமா, டிஃபன் சாப்பிட்டே போலாமே. சாப்பிட்டு பழக்கம் இல்ல. சாப்பிட்டே பழக்கம் இல்லையா? சாயந்தரத்துல. அதெல்லாம் முடியாது. முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்வீட்டாவது சாப்பிடணும். எங்க வாய் தர? காஃபி? எஸ். இந்த அத்தை, இவதான் என் ஃப்ரெண்ட் மீனா. என்ன இங்க கான்ஃபரன்ஸ்? மாமா 1 மினிட். இவர்தான் எங்க மாமா மீனா. கூட படிக்கிறியாமா? ஆமாங்க, எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். லலிதா, என்னவா அதுக்குள்ள பறக்கிட்டு? அவ ரொம்ப நேரமா போணும் சொல்லிட்டு இருக்காத்த. நானே அவளை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். வேண்டாம் லலிதா. ஓ நோ, கம் ஆன். வரேங்க. ராஜோ, இன்னைக்கு என்ன டிஃபன்? பாதால்மாவும் பஜ்ஜியும் செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் உடைய மாத்திட்டு வாங்க. அப்பா என்ன கண்ணா? ஒண்ணு இல்ல அம்மா, நீங்களும் அப்பாவும் ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே மகன், அந்த ஆசை எங்களுக்கு இருக்காதா? இரு அவன் அதை பத்தானே ஏதோ சொல்ல வர்றான். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏப்பா, நல்ல முடிவு தானே? ஆமாப்பா, நல்ல முடிவுதான். நான் கல்யாணம் செய்துக்க சம்மதிக்கிறேன். வெரி குட் ராஜா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாணம் செய்து வச்சிடணும். இல்லன்னா மனசை மாத்திட்டாலும் மாத்திக்குவான். அது இனிமே அவனால முடியாதுங்க. லலிதா அவனை சும்மா விட மாட்டான். நான் சொல்லல, லலிதா ரொம்ப கெட்டிக்காரின்னு. அம்மா, நான் கல்யாணம் செய்துக்க போறது லலிதாவே இல்ல, மீனா. மீனாவா? ஆமாப்பா, லலிதாவோட ஃப்ரெண்டு. இப்ப வந்துட்டு போனாலே அவதான். நாம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு பாத்தியா? அதனால என்னங்க, லலிதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சா போச்சு. அவ இந்த வீட்டு மருமகளா வருவான்னு நான் நினைச்சேன். என் கணக்கு தவறி போச்சு. இவ்வளவு நாள் பிடிவாதமா இருந்தவன் இன்னைக்கு மனசு மாதிரி கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த சந்தோஷமான சமயத்திலே நாம ஏங்க ஏதோ நினைச்சு வருத்தப்படணும்? நான் அதுக்காக சொல்லல ராஜா, உறவு விட்டு போகுமே தான் சொன்னேன். லலிதா எந்த வீட்டுல வாழ்ந்தாலும் ஏன் அண்ணன் மகதான், அந்த உறவு எப்பவும் விடாது. லலிதா அவ மனசுல என்னென்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காளோ. கண்ண மீனாவத்தான் கல்யாணம் செய்து போறான்ற செய்தியை நாம அவகிட்ட எப்படி சொல்றது? இந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் அந்த பெண்ணால தாங்கிக்க முடியுமா? நான் வர்றேன் லலிதா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நாளை காலேஜ்ல பார்க்கலாம். பாய் 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 பாய். கண்ணா,
உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகணும் தான் வந்தேன். சொல்லுங்க. நீ கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்ன உடனே நானும் உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா உங்களுடைய எதிர்கால மனைவியா நீ மீனாவை தேர்ந்தெடுத்திருக்கிறத பார்த்துதான் நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஏன்பா? இல்ல, நீ லலிதாவைத்தான் விரும்புறேன், அவளைத்தான் கல்யாணம் செய்துட்டு போறேன்னு நாங்க நினைச்சோம். அப்பா, நீங்க 2 பேரும் தவறா நினைச்சுக்கிட்டீங்க. நானும் லலிதாவும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அவ பேர்ல சகோதர பாசம் தான் ஏற்படுதே தவிர வேற எந்த நினைப்பும் வரலப்பா. I see. லலிதா, உங்க அத்தை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன அத்தை? உங்க மாமாவே கேளு, அவரே சொல்லுவாருமா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், இதுல என்ன தயக்கம்? ஒண்ணு இல்லம்மா, கண்ணை கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சுட்டான். வெரி குட். ஆமா, பொண்ணு யாரு? இப்போ உன் கூட வந்தாளே உன் ஃப்ரெண்டு மீனா. மீனாவா? ஆமாமா, கண்ணா அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அத்தை, மீனா ரொம்ப கெட்டிக்காரி, அழகா கூட இருக்கா. கண்ணா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆமா, கண்ணா மாடியில தானே இருக்காரு? ஆமா. முதல்ல என் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்க போறேன். என்னங்க திகச்சு போய் நிக்கிறீங்க? எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தை லலிதா ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சுட்டா. ராஜா, ஒரு நல்ல நாளா பாரு, மீனாவை பெண் கேட்க நாமே போவோம். கண்ணா, மீனா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லலிதா, நீ என்ன ரொம்ப புகழற. உங்களை புகழணும்னு இன்னைக்குதான் எனக்கு தோணி இருக்கு. கண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ லலிதா. லலிதா, இனிமே இந்த வீட்டிலே நீ யாரோ, இனிமே உனக்கு எந்த விதமான பிணைப்பும் இங்க கிடையாது. உனக்குன்னு இனிமே எந்த உறவும் கிடையாது. உன்னுடைய உள்ளத்திலே துளிர்த்த உணர்ச்சிகள் இனிமே அங்கேயே உதிர்ந்து போக வேண்டியதுதான். இதுவரைக்கும் சிரிச்சு சிரிச்சு உன் துன்பங்களை மறந்து இன்னைக்கு சிந்திக்காமலேயே உன் இன்பங்களை பறி கொடுத்துட்டேன். நீ அதிர்ஷ்டத்துக்கு அப்பாற்பட்டவ லலிதா. நீ அழுதே தீரணும், நீ அழுதே தீரணும். டிரைவர், நிச்சயதாம்பலம் தட்டு எடுத்துக்க. மீனா எங்க இருக்கா? நீ யாருமா? நான் அவ காலேஜ் ஃப்ரெண்ட். எங்க இருக்கா சொல்லுங்களேன். உள்ள இருக்காமா? சரி. மீனா, என்ன விஷயம் சொல்ல? சொல்றேன். மீனா, உனக்கு கல்யாணம். என்னது? எனக்கு கல்யாணமா? என்ன வளர்ற? நான் ஒண்ணும் வளரல. உன்னை பெண் கேட்க எங்க மாமா அத்தை 2 பேரும் வந்திருக்காங்க. நிஜமாவா? வணக்கம். வாங்க வாங்க. நீங்க? என் பேர் பரமேஸ்வரன், நான் ஹைகோர்ட் ஜட்ஜ். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா, இது சின்ன வீடு, நீங்க உட்காரத்துக்கு கூட நல்ல நாற்காலி இல்ல. பரவாயில்ல, நான் கீழே உட்காரு. கொஞ்சம் இருங்க, பாய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. அம்மா உட்காராதீங்க, கீழே உட்கார்ந்தா புடவை எல்லாம் அழுக்காயிடும். பாய் வரட்டும், அதுல உட்காரலாம். ஐயா, இந்த ஏழையை தேடி நீங்க வந்த காரணம்? உட்காருங்கம்மா. எங்க மகனுடைய கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கிறோம். மீனா, கண்ணை உன்னையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. யாரு? எங்க வீட்டுல பாத்தியே அந்த கண்ணன் தான். சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. என் மகன் உங்க பெண்ணை கல்யாணம் செய்துக்கணும்னு சொல்றான். என்ன 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 சொல்றீங்க? அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறதா நாங்க முடிவு செய்துட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, கார் கொண்டு வரேன். ஐயா, நான் ஏழைங்க, என்னை இப்படி சோதனை பண்றீங்களே. மனசு சுத்தமா இருந்தா ஏழை பணக்காரன் வித்தியாசம் எல்லாம் எதுக்குங்க? பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. அவளை எதுங்க கூப்பிட்டு கேட்கணும்? ஜட்ஜி வீட்டுல சம்பந்தம் பண்ற யோகிதை எனக்கு இல்லைங்க. நீ ஜட்ஜி வீட்டு மருமக ஆக போற. இங்க நடக்கிறது கனவா நனவான்னு கூட எனக்கு புரியலைங்க. நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. இந்த காலத்துல பையனும் பொண்ணு ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்னா ஏற்றத்தாழ்வு எல்லாம் பார்க்காம உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் என் பாலிசி. மீனாவுக்கு கூட இதுல பரிபூர்ண சம்மதம். நீங்க ஏன் அந்தஸ்தை நினைச்சு குழப்பம் அடைவீங்க? அம்மா கொஞ்சம் இருங்க, இந்த சம்மதம் முடிஞ்சாதான் நாங்க உங்க வீட்டுல காசு சாப்பிடணும். அவர் இருக்க நான் என்ன சொல்ல போறேன்? நாங்க எல்லா ஏற்பாடோடையும் தான் வந்திருக்கோம். டிரைவர், கொண்டா எப்படி? அம்மா நீங்க போய் அவர் பக்கத்துல நில்லுங்க. வாங்க. இப்ப ரொம்ப நல்ல நேரம், வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்கம்மா, தயங்காதீங்க. வாங்கிக்கங்க, மறுக்காதீங்க. வாங்கிங்க சார். மாமா, இவதான் உங்க வருங்கால மருமக. வீணா,
அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண. ஹலோ கண்ணா, ஓ கோபால், உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சே. காலேஜ் படிப்புக்கு அப்புறம் சந்திக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன செய்துகிட்டு இருக்கேன்? நான் பில்டிங் ஆர்கிடெக்டா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது எனக்கு கட்டோட பிடிக்காது மிஸ்டர். என்னோட பல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல இவ ஒருத்தி. தட்ஸ் ஆல் ரைட். கோபால், எனக்கு இந்த மாசம் 19ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு நீ அவசியம் வந்துடணும். கங்க்ராச்சுலேஷன். இந்த இன்விடேஷன் மறந்துடாத. பாய் பாய். பாய். வணக்கம். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். லலிதா, லலிதா, சீக்கிரம் மாமா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. லலிதா, நீயே ஆரம்பிடுமா? வாமா, வலது கால எடுத்து வச்சு வாமா. மீனா, மீனா. ஓ, கண்ணா உள்ள இருக்காரா? குளிச்சிட்டு இருக்காரு. ஏன்? அவருக்கு போன் வந்திருக்கு. ப்ளீஸ், அவர் குளிச்சிட்டு இருக்காருன்னு நீயே சொல்லிடு லலிதா. ஓகே? அடடே, இதுக்குள்ள வந்துட்டீங்களே. விடுங்கண்ண. ஈரட்டவனோட இது என்ன குடும்பத்தனம். உடம்பெல்லாம் தண்ணி கொட்டிட்டு இருக்க. தவிட்டுங்க. ஆளை பாரு, நானே தோட்டணும். ஹலோ, சாரி, அவர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் போன் பண்ணுங்க. பேசுறீங்களா? இல்லைங்க, நான் மனைவி இல்லை. அம்மா, இது என்ன ட்ரெஸ்? வேட்டை ட்ரெஸ். அவர் வேட்டை கூட ஆடுவாரா? உன்னை தவிர அவர் எதையும் வேட்டையாடி நான் பார்த்ததில்லை. விளையாட்டு இருக்கட்டும் லலிதா, எனக்கு வேட்டைன்னா ரொம்ப பயம். வேட்டைனா உனக்கு அவ்வளவு பயமா மீனா? கண்ணா,
உங்க வேட்டி ட்ரெஸ் பார்த்துட்டு உங்க வைஃப் ரொம்ப பயந்துட்டா. இதுவா? இது 4 வருஷத்துக்கு முன்னால எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் நான் மாசத்துக்கு 2 தடவையாவது வேட்டைக்கு போவேன். ஆனா நான் வேட்டையாடுறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால நான் வேட்டையாடுறது நிறுத்திட்டேன். துப்பாக்கிங்களை கூட வித்துட்டேன். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ரிவால்வர் தான். ரிவால்வரா? எங்க இருக்கு? இதான். ஐயோ, இது ஏன் முன்னாடி காட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி தாங்களே, நான் பார்த்துட்டேன். Alright. ஜாகிரதை லலிதா, குண்டு வெடிச்சிட்டு போகுது. அது வெடிக்காது. அது தோட்டா இல்லையே, தோட்டாவெல்லாம் தனியா வச்சிருக்கிறேன். ஆமா, இதை எப்படி திறக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். இத பார், இது அமைக்கினா திறந்துக்கும். இதுல புல்லட்ஸ் போடுறது தோட்டா. Now it's closed. இப்ப சுடலாம். ஏங்க, இது நம்ம ரூம்ல வேண்டாங்க, எங்கேயாவது கொண்டு போய் எரிஞ்சிட்டு வாங்க. எதுக்காக எரியணும்? என்கிட்ட கொடுங்க, என் ரூம்ல பத்திரமா வச்சுக்கிறேன். நோ 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 நோ, இதுக்கு லைசன்ஸ் உண்டு. இது எங்கிட்ட தான் இருக்கணும். என்னது திறந்த வழியில பணியில உட்காந்துக்கிட்டு? லலிதா, நீயாவது உங்களுக்கு சொல்லக்கூடாது? உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தா என்ன இருக்கு? இங்க ஒண்ணும் பண்ணிருந்தீங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாவா? சிராங், நீ என்ன சாப்பிடுற மீனா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்களே சொல்லிடுங்க. லலிதா, நீ? மெனு கார்டு கொண்டு வர சொல்லுங்க, பார்த்து சொல்றேன். Alright. Bearer, menu card please. Thank you. See you. ஹலோ கண்ணன். Oh, Gopal. Meet my wife, Meena. தெரியுமே, நான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே, மறந்துட்டியா? இது லலிதா, எங்க அத்தை பொண்ணு. ஹலோ கண்ணன், நானும் உங்க கூட கலந்துக்கிறதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? இல்ல இல்ல, ஓகே. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. லலிதா, உங்களுக்கு என்ன சூப் பிடிக்கும்? எனக்கு சூப் பிடிக்காது. தந்தூரி சிக்கன்? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் தானே? நோ, வெஜிடேரியன். ஓ, வாட் ஏ ஜோக். ஹலோ மீனா, இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நீயும் லலிதாவும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருங்க. ஒரு டான்ஸ் ப்ரோகிராமுக்கு போலாம். கோயல், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. லலிதா, லலிதா, நாம டான்ஸ் பார்க்க போறோம். அத்தா இப்பதான் போன் பண்ணாரு. நான் கூடவா? ஆமா, உன்னையும் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்க சொன்னார். மணி இப்பவே 4 ஆச்சு. கமா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்க. லலிதா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீண்டா ரொம்ப பிரமாதமா இருக்க. எனக்கு நாங்க 2 பேரும் ரெடி. ஏங்க, நாம புறப்பட வேண்டாம்? இல்ல மீனா, 3 டிக்கெட்டுக்கு சொல்லியிருந்தேன். 2 டிக்கெட் தான் கிடைச்சது. இப்ப என்னங்க செய்யறது? பரவாயில்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நீ இல்லாம நான் போக மாட்டேன் லலிதா. அப்போ இந்த ப்ரோகிராமே கேன்சல் பண்ணலாமா? எனக்காக நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. போ மீனா, எனக்கு என்னமோ மனசே வரல. இன்னொரு நாள் சேர்ந்து போனா போச்சு. கண்ணா, மீனாவை கூட்டிட்டு போங்க. சாரி லலிதா. வா மீனா. என்ன தப்பா நினைக்காத லலிதா. நாட் அட் ஆல். நான் வரட்டுமா? லலிதா, கிருஷ்ணராஜ் வீட்டுல இருந்து யாராவது என்ன தேடிட்டு வந்தா நாளை காலையில வந்து பார்க்க சொல்லு. அப்புறம் மோகன்குமார் கிட்ட இருந்து போன் வரும். நம்பர் நோட் பண்ணி வச்சுக்க. நான் அப்புறம் வந்து போன் பண்றேன். சரி. ஹலோ கண்ணா. ஓ, எங்க எப்படி திடீர்னு? சும்மா எப்படி, நீங்க வெளியே புறப்பட்டீங்களா? அவங்க 2 பேர் மட்டும் தான் போறாங்க. ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், 2 டிக்கெட் தான் கிடைச்சது. அடே, இன்னைக்கு மியூசிக் அகாடமில ஒரு நல்ல டிராமா இருக்கு. எனக்கு 2 டிக்கெட் கிடைச்சது, உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன். தேங்க்ஸ் கோபால். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். அடே, 2 டிக்கெட் வேஸ்டா போயிடுது, என்ன செய்யறது? ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை தான், நீங்க வரலாமே. சரி வர. ஓ, வெரி நைஸ். கண்ணா, அந்த கிருஷ்ணராஜ் மோகன்குமார் உங்க விஷயத்தை வேற யார்கிட்டயாவது சொல்லிடுங்க. வாங்க போறோம். ஓகே, see you. தட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
சரி நீ போ. ஏங்க நீங்க ரெடியா? மங்களம்மா என்னம்மா அவங்க எங்க போறாங்க? எங்கேயோ பிக்னிக் அம்மா. லலிதா நாங்க பிக்னிக் போறோம். சாயங்காலம் வந்துடுவோம். பாருங்க வரட்டுமா? ஹலோ யார் வேணும்? கண்ணன் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? நான் கோபால் பேசுறேன். ஓ கண்ணன் இப்பதான் வைஃபோட பிக்னிக் போயிருக்காரு. ஓ லக்கி கப்பல் ஜாலியா புறப்பட்டாங்க. ஆமா நீங்க என்ன செய்றீங்க? சும்மாத்தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு முழுக்க நான் ஃப்ரீ. வாங்களே நாமளும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். தனியா இருக்க எனக்கு போர் அடிக்குது. வாய்ஸ் எனக்கு ஆட்சேபனை இல்ல. நீங்க ரெடியா இருந்தா என் காரை எடுத்துக்கிட்டு 15 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே தேங்க்யூ. ஏன் நிறுத்துறீங்க? பாத்தியா மீனா, லலிதா கோபாலோட சுத்திக்கிட்டு இருக்கிறத? ஆமாங்க. கொஞ்சம் இரு வந்துடுறேன். கோபால் என்ன லலிதா? அதோ பாருங்க. ஓ கண்ணன் நம்மள பாத்துட்டு தான் வர்றாரு. நாம ஏதாவது பேசிட்டு இருப்போம். கோபால் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல இங்கிலீஷ் படத்துக்கு போலாமா? ஓயே போலாமே. அடே கண்ணனா எங்க இந்த பக்கம்? அவரு வைஃபோட பிக்னிக் வந்திருக்காரு கோபால். ஹாப்பி கப்பல். என்ன கண்ணா பிக்னிக் எல்லாம் ரொம்ப ஜோரா? ஆமா, நீ எங்க லலிதா இப்படி? ஒண்ணு இல்ல கண்ணா, பொழுதே போகல. நானும் கோபால் அப்படியே ஜாலியா வெளியே புறப்பட்டோம். கோபால் பழகிறதுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். நீ என்ன ரொம்ப புகழ்ற. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் புகழ்றேன். லலிதா நேரமாகல, வீட்டுக்கு போலாமே, எங்க கூட வரியா? நோ நோ நோ, எங்களுக்கு நிறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு. கண்ணா ராத்திரி வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஓகே வரட்டுமா? வாங்க கோபால். பாய். லலிதா இன்னைக்கு ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்டேன். வேண்டாங்க, என்னை வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல லலிதா. மன்னிச்சுக்கங்க, நான் உடனே வீட்டுக்கு போயாகணும். லலிதா என்னத்த மணி 9 ஆகுது, இப்படியே நேரம் வைத்து வீட்டுக்கு வரல? இல்லத்த வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் லேட். அதுக்கு இல்லம்மா, பாக்குறவங்க ஏதாவது. அவதான் காரணத்தை சொல்லிட்டாளே, ஏன் என்னமெல்லாம் கேட்டுட்டு? ஏமா நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா. போய் சாப்பிடு போ. ராஜா அவ விவரம் தெரிஞ்சவ, பொறுப்புள்ளவன். சின்ன குழந்தையை கண்டிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது, தெரியுமா? லலிதா இது உனக்கே நல்லா இருக்கா? எது? இப்படி கண்டவனோட ஊர் சுத்திட்டு வருது. அவர் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே. அதனாலதான் சொல்றேன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரோட நான் பழகிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வருத்தமா இல்ல, வேதனையா இருக்கு. ஏன்? அவன் நல்லவன் இல்ல. ஓ, நல்லவனோட ஊர் சுத்தினா நீங்க பேசாம இருப்பீங்களா? லலிதா இது என்ன விதண்டாவாதம்? குட் நைட். ஹலோ, யார் வேணும்? லலிதாவோட பேசணுமா? நீங்க யார் பேசுறது? ஓ, அவங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. மன்னிக்கணும், எங்க போயிருக்காங்கன்னு கூட தெரியாது. மீனா ஒரு நிமிஷம். போன் யாருக்கு வந்தது? உனக்கு தான். என்ன சொன்ன? நீ வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டேன். போன் பண்ணது கோபால். எதுக்காக நான் வீட்டுல இல்லைன்னு சொன்னேன்? என்னமோ அவன் உன்னோட பழகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் சொன்னேன். என்னோட பழகிறவங்களை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா லலிதா நான் உன்னோட கொஞ்சம் பேசணும்.
கமி. உட்கார். என்ன பேச போற? நீ அவனோட வெளியில சுத்துறது உனக்கு அவ்வளவு நல்லது இல்லை லலிதா. ஏன்? அதனால உன் எதிர்காலமே நாசமாயிடும். எனக்கு எதிர்காலமே கிடையாது மீனா. என்ன லலிதா அப்படி பேசுறேன்? நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் அனாதை. நான் நினைக்கிறது நடக்கிறது இல்ல, ஆசைப்படுறது கிடைக்கிறது இல்ல. அதனால என் வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்புமே இல்லாம போயிடுச்சு. அழுது அழுது மரத்து போன இந்த நெஞ்சத்துக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு தவிக்கிறேன். கோபாலோட பழகிறதுனால உனக்கு ஆறுதல் கிடைக்குதா? அதையும் என்னால நிச்சயமா சொல்ல முடியல. உண்மையா சொல்லு லலிதா, நீ கோபால விரும்புறியா? இல்ல, சத்தியமா இல்ல. என் உள்ளத்துல இனிமே யாருக்கும் இடம் இல்லை. பின்ன அவனோட நீ ஏன் பழகணும்? அது என்னுடைய பொழுதுபோக்கு. ஒரு அயோக்கியனோட நட்பு தான் உனக்கு பொழுதுபோக்கா? அவன் அயோக்கியன்னு உனக்கு எப்படி தெரியும் மீனா? எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டு மாடியிலே தான் அவன் குடியிருந்தான். அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் ஒரு குடிகாரன். பல அழகான இளம் பெண்களை ஏமாத்தி அவங்களோட உல்லாசமா வாழ்றது அவன் தொழில். நீ அவனோட சுத்தினா இந்த வீட்டுக்கே அவமானம். நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர். உன்னுடைய பண்புக்கு மட்டும் அது கேவலம் இல்லை, உன்னுடைய பெண்மைக்கே அது இழிவு. லலிதா, என்னோட கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. எனக்கு சகோதர பாசமே தெரியாது. ஆனா உன்னோட பழகிய பிறகு அந்த குறை எனக்கு தீர்ந்து போச்சு. லலிதா, நீ என் சகோதரி. உன் நலன்ல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. தயவு செய்து அவருடைய நட்பை விட்டுடு. வாங்கம்மா, உட்காருங்க. அவர் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்துட்டாருமா, இதோ பார்த்துட்டு வரேன். சார், சார், என்ன? உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. யார், சுசீலாவா? இல்லைங்க. சரோஜாவா? இல்லைங்க, இவங்க புதுசா இருக்காங்க. யாரு? ஓ, லலிதா. ஜஸ்ட் மினிட், இதோ வந்துடுறேன். அம்மா, காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், சாப்பிட்டு தான் வந்தேன். ஹலோ, கோபால் இருக்காரா? யார் பேசுறது? நீங்க யாரு? நான் கோபாலோட செக்ரட்டரி பேசுறேன். செக்ரட்டரியா? எப்ப வேலைக்கு சேர்ந்தீங்க? நேத்தா என்ன பார்த்தாரு, இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன். அட, நேத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் அவரோட இருந்திருக்கேன். இத பத்தி என்கிட்ட அவர் சொல்லவே இல்லையே. மறந்திருப்பாரு. உங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன்? போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. உங்க பேரு? ரேணுகா. ஹலோ ஹலோ, யார்கிட்ட இருந்து போன்? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. பேரு? ரேணுகா. ஓ, ரேணுகாவா? எஸ். அவளை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏதோ ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன்ல பாத்திருக்கேன், ஜாஸ்தி பழக்கம் இல்ல. நேத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அவ உங்க கூடவே இருந்திருக்கா. அது என்ன கொஞ்சம் பழக்கமோ? ஓ, அதுவா? நேத்து ஒன்னு டிராப் பண்ணிட்டு வந்தனா, அவன் இங்க உட்கார்ந்திருக்கா. ஏதோ அவ அண்ணனுக்கு வேலை வேணுமா. அந்த நேரத்துல வேலை கேட்க வந்தாளா? அது அவர் கிறுக்கு. அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. அது போட்டோம். காலையில உனக்கு நான் போன் பண்ணேன், நீ வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்களே. கோபால், தயவு செய்து இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. ஏன் லலிதா? நீங்க என்னோட பேசுறதையும் பழகிறதையும் நானே விரும்பல. இத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். லலிதா, ரேணுகா ஏதோ உங்ககிட்ட போன்ல வளர்ந்ததை வச்சுக்கிட்டு என்ன தப்பா இட போடுறேன். ரேணுகாவை பத்தி எனக்கு தெரியாது, நான் அவளை பார்த்ததும் இல்லை. ஆனா நான் உங்களோட பழகிறத பண்புள்ளவங்க வெறுக்கிறாங்க. அது பொறாமையா இருக்கும். பொறாமை படக்கூடிய நிலையில அவங்க இல்ல. லலிதா, யாரோ எதையோ சொன்னா. கோபால், நான் போற பாதை தவறானதுன்னு எடுத்து சொல்றவங்க யாரோ இல்ல. என் மேல அன்பு செலுத்துறவங்க, என் சுபிட்சமான வாழ்க்கையில அக்கறை காட்டுறவங்க, என் பெண்மை பரிசுத்தமா இருக்கணும்னு மனப்பூர்வமா நினைக்கிறவங்க. லலிதா, என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்றவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்ணனை நான் ஜென்டில்மேன் நினைச்சேன். கண்ணன் என்னைக்கு ஜென்டில்மேன் தான். உங்களை பத்தி கண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பல காரணங்களுக்காக நான் நம்பி இருக்க மாட்டேன். என் பெண்மையை காக்கணும், புகுந்த வீட்டு பெருமையை காக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மீனாதான். லலிதா, அப்போ
நான் அயோக்கியன்னு மீனா உங்ககிட்ட சொன்னாளா? அவளுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆனா செய்த குற்றத்தை அவளுக்கு மறைக்க தெரியும், பண்புள்ளவளை போல நடிக்க தெரியும். கோபால், மீனாவை பத்தி நீ தவறா பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன். மீனா தூய்மையானவ. அவ தூய்மையை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். கோபால், அவ பரிசுத்தமானவன்னு மத்தவங்களை மட்டுமில்ல, தன் மனசாட்சியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஷட் அப். நான் இதை நம்ப மாட்டேன். அவ கலங்கம் உள்ளவன்னு என்னால் நிரூபிக்க முடியும். இதோ பார் லலிதா, மீனா எனக்கு எழுதின லெட்டர் படிச்சு பாரு. பண்பின் இருப்பிடம், பெண்மையின் சிகரம், தூய்மையின் சங்கமம், தன் கைப்பட எனக்கு எழுதின காதல் கடிதத்தை படிச்சு பாரு. அதே முத்தான எழுத்துக்கள், அதே கையெழுத்து. ஒரே பார்வையில் என் உள்ளத்தை கவர்ந்து விட்ட திருவுருவே வணக்கம். உலகமே தெரியாமல் நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். உங்கள் புன்னகையில் உலகத்தை புரிந்து கொண்டேன். அமைதியாக செல்லும் நீரோடையாக என் உணர்ச்சிகள் இருந்தன. அதில் மின்சாரம் பாய்ந்தது, நிலைகுலைந்து விட்டேன். உங்கள் உருவம் என் கண்களிலே பதிந்து விட்டது. என் கண்களை மூடிவிட்டேன் தங்களை சிறைப்படுத்த. என் இதயத்தை திறந்து விட்டேன் தங்களை வரவேற்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் எனக்கு மனப்பாடம். அவ ஒரு துரோகி. ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தையே பாழ்படுத்திட்டான். எல்லாரையும் ஏமாத்திட்டான். அவளை நான் சும்மா விட போறதில்லை. இந்த கைகளாலேயே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடிய கடமை, காட்ட வேண்டிய நன்றி அது ஒண்ணுதான். இனி ஒரு நிமிஷம் கூட அவ உயிரோட இருக்க கூடாது. லலிதா, பற்றி எந்த முடிவுக்கு வராதே. உங்களுக்கு தெரியாது கோபால், அந்த வஞ்சகி வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் ஒரு கோவில். அங்கே மனித உருவத்துல தெய்வங்கள் தான் நடமாடிட்டு இருக்கு. அந்த புனிதமான இடத்துல அவ இருக்கவே கூடாது. தங்களுடைய மருமக மாசுள்ளவன்னு தெரிஞ்சா அந்த பெரியவங்களோட உயிர் துடிச்சு போயிடும். தன் மனைவி களங்கமுள்ளவன்னு தெரிஞ்சா கண்ணை தற்கொலை பண்ணிக்குவாரு. அவளால் அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போயிடும். வேண்டாம், அவ இனி வாழவே வேண்டாம். நான் சொல்றத கேள் லலிதா. என்ன சொல்ல போறீங்க? அவளோட சேர்ந்து ஆடி ஆட்டத்தை பத்தியா, வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியா? நான் எதையும் கேட்க தயாரா இல்லை, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ நினைக்கிறது தவறு. மீனா என்ன தனியா சந்திக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். நான் அவளுக்கு கடிதம் எழுதினேன், அவளும் எனக்கு 2 கடிதங்கள் தான் எழுதினான். இந்த 2வது கடிதத்தை படிச்சு பாரு, உனக்கு உண்மை விளங்கும். என் மதிப்பிற்குரிய கோபால், உங்கள் கடிதத்தின் முதல் சில வரிகள் படித்தேன். என்னை ஏனோ பயம் சூழ்ந்து கொண்டன. இருட்டிய பிறகு என்னை நீங்கள் ஒரு பார்க்கில் சந்திக்க விரும்புவதாக எழுதியிருக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், அப்படிப்பட்ட சந்திப்புகளை என் மனம் ஏற்கவில்லை. நான் ஏழையாக பிறந்தவள், எளிமையாக வளர்ந்தவள். நாகரிக சமுதாயத்தோடு என்னால் நடை போட முடியாது. முதல் கடிதத்தில் நான் ஏதேதோ எழுதிவிட்டேன். அது பெண்மை என் மீது படர ஆரம்பித்ததின் கோளாறு. இரவின் முடிவிற்கும் பகலின் ஆரம்பத்திற்கும் இடையே ஒரு சில நிமிடங்கள் சிலுசிலுவென்றிருக்குமே, அதே போல குழந்தை தனத்திலிருந்து குமரி பெண்ணாக மாறும் குறுகுறுப்பான இடைவெளியில் ஆண்மை எதிர்ப்படவே நான் சிறிது தளர்ந்து விட்டேன். இல்லை, துவண்டு விட்டேன். பெண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முன் ஒவ்வொரு பெண்ணும் அந்த இடைவெளியை கடந்தே ஆக வேண்டும். அதை நான் கடக்கும் தருணத்தில் தான் நீங்கள் எதிர்பட்டீர்கள். மயக்கத்தில் என் வசத்தில் இல்லாத மனதில் பட்டதை எழுதினேன். அதற்காக உங்களை நான் விரும்பவில்லை என்று எண்ணிவிட வேண்டாம். விரும்புகிறேன். தனிமையில் சந்திப்பதை அல்ல, நம் இருவரும். நான் அவசரப்பட்டு மீனாவை தவறா நினைச்சேன். அதுக்காக மானசீகமா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். கோபால், அந்த முதல் கடிதத்தை என்கிட்ட கொடுங்க. எதுக்காக? அந்த நல்லவளுடைய வாழ்க்கை அந்த கடிதத்தினால நாசமாக கூடாது இல்லையா? மன்னிக்கணும் லலிதா, என் சந்தோஷத்தை, என் இன்பத்தை அவ கெடுக்க நினைக்கிறா. அதனால அவ சந்தோஷமா வாழ்றத நான் பொறுத்துக்க தயாரா இல்ல. எது உங்க சந்தோஷம்? தற்சமய நீதான் என்னுடைய சந்தோஷம். உன் நட்பு தான் எனக்கு இன்பம். என்கிட்ட இருந்து அதை பறிக்க அவளுக்கு உரிமை கிடையாது. அவளுக்காக ஒன்ன இழக்க நான் தயாரா இல்ல. அந்த லெட்டரை என்கிட்ட கொடு. கொடுக்க முடியாது. மீனா பரிசுத்தமானவன்னு நிரூபிக்க தற்சமயம் இருக்கிற அத்தாட்சி இது ஒண்ணுதான். இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. மீனா ஏற்கனவே என்ன காதலிக்கிறாங்கிற உண்மையை அவ இந்த கடிதத்திலேயே மறுக்கலையே. கல்யாணமான ஒரு பெண் தன் மனசாலே ஒருத்தனை நினைக்க கூடாது, நினைச்சிருக்கவும் கூடாது. அவதான் உத்தமின்னு ஹிந்து தர்மத்துல சொல்லி இருக்கு. இது கண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்குமே.
அப்படி பார்த்தா உலகத்துல யாருமே உத்தமையா இருக்க முடியாது. கண்ணன் படிச்சவர். இந்த மாதிரி முட்டாள்தனமான வாதத்தை அவர் ஏத்துக்க மாட்டார். அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு உங்களால எதையும் சாதிக்க முடியாது. நான் வரேன். கொடுக்க முடியாது. முடியாது. என் கூட போட்டி போட மட்டும் உன்னால முடியாது லலிதா. கோபால், இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? மீனாவோட வாழ்க்கை நாசப்படுத்துறதா நீங்க முடிவு செய்துட்டீங்களா? இதுவரைக்கும் அந்த எண்ணமே எனக்கு ஏற்பட்டதில்லை. 6 மாசமா அந்த கடிதங்கள் என் பெட்டியில் தான் இருக்கு. மீனாவை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவ கல்யாணத்தையே என்னால தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அதை நான் செய்யல. காரணம், அந்த அளவுக்கு நான் அவளை விரும்பல. அவ வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் இப்போ எனக்கு கிடையாது. நன்றி. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ எப்பவும் என் கூட பழகணும். நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வரணும். என் சந்தோஷத்துக்கு நீ என் கூட ஒத்துழைக்கணும். கோபால், நீ மதிக்கிற அந்த மனிதர்களுடைய மரியாதை காப்பாற்றப்படணும்னா, அந்த குடும்ப கௌரவம் சீர்கெட்டு போகாம இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. நான் உங்களை விரும்பல, சத்தியமா விரும்பல. நான் உன்னை விரும்புறேன், சத்தியமா விரும்புறேன். உங்க விருப்பத்துக்கு என் எதிர்காலத்தையா நீங்க பலியாக்கணும்? ஊரார் பழி சொல்லுக்கு என்னையா ஆளாக்கணும்? என் வாழ்க்கையோடயா நீங்க விளையாடணும்? உன்னை நான் கட்டாயப்படுத்தல. ஆனா மிரட்டுறீங்க. ஒரு நல்ல பெண்ணுடைய வாழ்க்கையையும் ஒரு பெரிய குடும்பத்தோட கண்ணியத்தையும் காப்பாத்திக்கணும் நீ விரும்பினா நான் சொல்றபடி நடந்துதான் தீரணும். இதான் என் முடிவு. கோபால், நான் கோழை இல்லை, எனக்கு சுயநலம் இல்லை. மாசில்லாத அந்த பெண் மீனா வாழணும். அதுக்காக என் வாழ்க்கையே பணைய வைக்க தயாராயிட்டேன். உங்க எண்ணத்தை சொல்லுங்க. என்ன கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. கல்யாணங்கிற சங்கிலினால என்ன நான் பிணைச்சுக்க நான் விரும்பல. நீ என் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என்னப்பா இது அக்கிரமம்? 2 மாசத்துல 58,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அதான் கணக்கு இருக்குங்களே முதலாளி. என்ன கணக்கு? மண்ணாங்கட்டி கணக்கு. இது வரைக்கும் நீ கால் காசு கூட போடல. பணம் முழுக்க என்னது? யாரு அப்பா விட்டு சொத்து? கண்ணை மூடிட்டு செலவு பண்ற. எல்லாம் கம்பெனி முன்னேற்றத்துக்கு தானுங்களே. என் படத்துல நீ ஒண்ணும் கம்பெனி முன்னேற்ற வேண்டாம். உன் படத்தையும் போடு, அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இன்னொரு 10 நாள்ல வந்துரும். இப்படி நீ சொல்றது 10வது தடவை. இனிமே உன் பணம் வந்தா தான் நான் செக்கில கையெழுத்து போடுவேன். இப்படி சொன்னா எப்படிங்க? அப்படித்தான் சொல்லுவேன். அதுதான் இந்த தெல்லத்துறையோட முடிவு. செல்லத்துறை, செல்லத்துறை. கடல்ல குளிச்சா எப்படி இருக்கும்? நீங்க குளிங்க. நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான். நானா? வேண்டாங்க, நான் அதை விரும்பல. லலிதா, அது என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமை. முடியுமா, முடியாதா? சரியா 1 மணிக்கு நீங்க தான் என்ன இங்க வந்திருக்க சொல்லி போன் பண்ணீங்க. நான் வரலன்னா
நீங்க வருத்தப்படுவீங்களே. நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நாம 2 பேரும் இப்ப ரேஸுக்கு போறோம். ரேஸ்கா? என்னால கண்டிப்பா வர முடியாது. லலிதா ப்ளீஸ். முடியாது, முடியவே முடியாது. நான் போறேன். லலிதா, நீ போக கூடாது, போக முடியாது. நீ என்னோட வந்துதான் ஆகணும். வரலன்னா நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும். என்ன மிஸ்டர் சுந்தரம், ரேஸ் போயிட்டு வாங்களா? ஆமா. என்ன இன்னைக்கு வழக்கம் போல நஷ்டம் தானே? நஷ்டம் தான், ஆனா அதிகம் ஒண்ணும் இல்ல. சார், உங்களோட தனிமையா பேசணும். ஒரு நிமிஷம் வரீங்களா? ரொம்ப பிரைவேட்டோ? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம்? உங்க வீட்டுல இருக்க லலிதாவை இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ்ல பார்த்தேன். ரேஸ் கோர்ஸ்லயா? ஆமா சார், ஒரு யங் ஃபெலோட வந்திருந்தா. இவங்க 2 பேரும் ஜோடியா எங்கெங்கயோ சுத்துறதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நானே பார்த்துட்டேன். உங்க மரியாதையும் கௌரவமும் பாதிக்கப்படக்கூடாது பாருங்க. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ மிஸ்டர் சுந்தரம், தேங்க்யூ. ராஜா, என்னங்க? லலிதா வந்துட்டாளா? என்ன வரலங்க. என் ஃப்ரெண்ட் விட்டு போயிருப்பா, வந்துருவான்னு நினைக்கிறேன். என்னங்க, லலிதா தினமும் இப்படிதான் ராத்திரில ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரா. ஓஹோ, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? என்ன இருந்தாலும் இப்படி நேரம் கட்ட நேரத்துல வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உண்மைதான், நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதனால உனக்கு ஏற்பட்ட குழப்பத்தையும் அவன் மேல ஏற்பட்ட சந்தேகத்தையும் நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா லலிதாவை நான் நம்புறேன். அவ பொறுப்புள்ளவ, விவரம் தெரிஞ்சவன் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதனாலதான் என்னால அவளை கண்டிக்க முடியல. என்னங்க, இப்படி அவ ஊர் சுத்துறது கண்ணனுக்கும் மீனாவுக்கும் கூட தெரியுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சியா? லலிதா, ராஜா, லலிதா, நீ போமா. குங்குமம் எடுத்துக்கோமா. லலிதா, சாயந்தரம் காலேஜ்ல இருந்து வர எவ்வளவு நேரம்? எப்பவுமே எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசை. ஆனா என்னமோ தெரியல, என்னால வர முடியல. உன்னை கட்டுப்படுத்திக்க உன்னால முடியாதா? முடியும், ஆனா அந்த உரிமை தான் எனக்கு இல்லை. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை லலிதா. உனக்கு புரியாம இருக்கிறதா நல்லது. அது இருக்கட்டும், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டுல தேவி பூஜை நடத்தலான்னு இருக்கு. தேவி உனக்கு சகல சௌபாகியங்களும் தருவா மீனா. லலிதா, அந்த பூஜையை நான் உனக்காக தான்மா நடத்துறேன். எனக்காகவா? ஆமா, நீ நல்லா இருக்கணும், சுபீட்சமா இருக்கணும். எல்லா குடும்ப பெண்களை போல நீயும். மீனா, எனக்காக நீ ஏமா அழற? மத்தவங்களை போல வாழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல, அதுக்காக நானே வருத்தப்படலையே. லலிதா, நான் பூஜிக்கிற தெய்வம் உன்னை கைவிட மாட்டான். தயவு செய்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்துடுறியா? வந்துடு மீனா. நீ வந்த பிறகுதான் நான் பூஜையை ஆரம்பிக்க போறேன். தவறாம வரணும். நிச்சயமா வரேன். ஹலோ, நான் கோபால் பேசுறேன். ஆஹா, இன்னைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு கிளப்புக்கு வந்துருங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்களை மீட் பண்ணத்தான் ஒரு பார்ட்டி. அவசியம் வந்துருங்க. தேங்க்ஸ். ஓகே லலிதா, சீக்கிரம் வந்துடுடி. ஆமாடி.
நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். என்ன கோபால்? நான் கரெக்டா இதுக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு. லலிதா, இன்னைக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இல்ல கோபால், இன்னைக்கு உங்க கூட நான் வர முடியாது. ஏன்? மீனா எனக்காக வீட்டுல பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கா. உனக்காக பூஜையா? ஆமா, என்னுடைய நல்வாழ்க்கைக்காக, நான் நாசமாகாம இருக்கிறதுக்காக. பாவம் மீனா. கோபால். லலிதா, நானும் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என் நண்பர்களை கூப்பிட்டிருக்கேன். அந்த சமயத்தில் நீ என் கூட இருந்தே ஆகணும். மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆகணும். கண்டிப்பா போய் ஆகணும். லலிதா, நீ வீட்டுக்கு போறதும் என் கூட வர்றதும் உன்னோட விருப்பம் தான். மீனா, அவளுக்காக இனிமே காத்துக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வா, பூஜை ஆரம்பிக்கலாம். இல்ல, அவ கண்டிப்பா வந்துருவா. இந்த பூஜை அவளுக்காக தான் நடத்துறோம்னு நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போமே. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ரொம்ப நன்றிங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. ஒய்ஃப் கூட சாப்பிடுறா. ப்ளீஸ் டேக் இட். வேண்டாங்க, என்னை வற்புறுத்தாதீங்க. இல்ல மிஸ்டர் கோபால், சொல்லுங்க. லலிதா, இந்த மாதிரி சொசைட்டில இதெல்லாம் மறுக்கிறது அநாகரியம். காமான். மீனா, அவளுக்கு தெய்வத்துக்கிட்ட இருந்த பயம் கூட போயிடுச்சு. இனிமே அவ திறந்த மாட்டா. நீ வந்து உட்காருமா. என்னால முடியாது. நோ லலிதா, நீ கொஞ்சமாவது குடிச்சுதான் ஆகணும். இது என் உத்தரவு. இல்லைன்னா darling. சங்கமம்
தாய், உன்னுடைய விளையாட்டுக்கு நான் தானா கிடைச்சேன்? நான் என்ன தவறு செஞ்சேன்? என்ன பாவம் செஞ்சேன்? அனாதையாக்கப்பட்ட நான் அப்போ கூட அழலியம்மா. என் வாழ்க்கை பறிப்போற இந்த நிலைமையை என்னால எப்படி அம்மா தாங்கிக்க முடியும்? எப்படி தாங்கிக்க முடியும்? அத்தை, லலிதா, அத்தை, இந்த குடும்பத்துக்கே நான் கலங்கமா இருக்கேன். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. லலிதா, இதோ பாருமா, உனக்கு என்னம்மா கூட எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். உன்னையே நீ ஏமா பாழ்படுத்திக்கிற? அத்தை, என்னை எதையுமே கேட்காதீங்க. என் நெஞ்சு வலிக்குது அத்தை. மேற்கொண்டு ஏதாவது கேட்டீங்கன்னா. வேண்டாமா, நான் உன்னை எதுவுமே கேட்கல. உனக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுறியாமா? லலிதா, எவ்வளவோ பெருமையோட வாழ வேண்டிய நீ இப்படி புழுதியில புரண்டுட்டு நினைச்சா என்ன செய்யறது கண்ணா? எல்லா மலர்களுமே தெய்வத்துக்கு மாலை ஆயிடுறதில்லையே. இதுதான் உன்னுடைய பதிலா? இல்ல, குமரி குமரி அழுதுட்டு இருக்கிறேன். என் இதயத்தின் எதிரொலி. இது நல்லா இருக்க? நல்லா இருக்கு. உனக்காகத்தான் வாங்கினேன். என் கையாலேயே இதை உன் கழுத்துல பூட்டி விடணும்னு ஆசைப்படுறேன். கோபால், இது மாதிரி பரிசுகளை தயவு செய்து எனக்காக நீங்க வாங்க வேண்டாம். தங்கத்துக்கும் வைரத்துக்கும் நான் வெளியாக விரும்புறேன். உனக்காக நான் பரிதாபப்படுறேன் லலிதா. நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ எங்கேயோ வந்துட்டிய. மானம், மரியாதை, மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒருத்தருடைய கைப்பொம்மையா நீ இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கண்ணன், தரக்குறைவா பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இளம் பெண்களை ஏமாத்தி அவங்க தூய்மையான வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கிற உனக்கு தரத்தை பத்தி பேச என்ன யோகியதை இருக்கு? கண்ணன், உன்னை நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். உன்னுடைய துணிச்சலுக்கு என்னுடைய பாராட்டுக்கு. லலிதா ஒரு கௌரவமான குடும்ப பெண். உன் இஷ்டப்படி அவளை ஆட்டி வைக்க முடியாது. நீ நடத்துற அநாகரிகமான வாழ்க்கைக்கு அவ இரையாக கூடாது. அந்த கண்ணியமான பெண்ணுக்கு நீ ஏற்படுத்தி தந்த பழி போதும். இனிமே நீ அவளை மறந்துடும். அது என்னால முடியாது. கோபால், நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கண்ணா, கண்ணா, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, போயிடுங்க. முடியாது. நீ வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவ வரமாட்டான். நீ யாராதான் சொல்ல? நான் யாருன்னு நிரூபிக்கட்டுமா? கண்ணா, கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். உன்னுடைய மானத்தை காக்க நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை. நீ என்னோட புறப்படு. முடியாது கண்ணா, இவருடைய அனுமதி இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. லலிதா, நீ என்ன இவனுக்கு அடிமையா? இருக்கலாம், அது என் விதி. இவர் ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும். இப்படி ஒரு அவலமான வாழ்க்கை ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டா. கண்ணன், இனிமேலாவது இங்க இருந்து நீங்க வெளியே போலாம் இல்லையா? லலிதா, போயிடுங்க கண்ணா, போயிடுங்க. நான் உங்களோட வர முடியாது, முடியவே முடியாது. கோபால், நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. நம்முடைய சந்திப்பு இன்னும் தொடரும். கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு ஏற்படும். லலிதா, கடவுள் தான் உன்னை காப்பாற்றும். விதியா விதி? கண்டவனோட ஏன் ஊர் சுத்துறேன்னு கேட்டா அது என் விதின்னு சொல்றாப்பா. இந்த குடும்பத்தோட மானமே போயிடுச்சு. இனிமே யாரும் வெளியே தலை காட்ட முடியாது. கண்ணா, அவளை இனிமே திருத்தவே முடியாதா? மானம், வெட்கம், பண்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்ட பெண்ணை யாரால நம்ம திருத்த முடியும்? அனாதை பொண்ணை வீட்டுல வச்சு வளர்த்தா அந்த அவமானத்தை அனுபவிச்சு தான் தீரும். கண்ணா, தயவு செய்து அவளை அனாதைன்னு மட்டும் சொல்லாத. என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அவ வந்து நுழைஞ்சாலோ அன்னையில இருந்து நானும் உங்க அம்மாவை அவளை சொந்த மகளாத்தான் வளர்த்துட்டு வரேன். ஆமா, இப்படி எல்லாம் அவளுக்காக பறிஞ்சு பேசி செல்லம் கொடுத்ததுனாலதான் அவ இப்படி கட்டு போயிட்டா. ஆரம்பத்திலேயே அவளை கண்டிக்காம விட்டது எங்க தப்பு தாப்பா. அப்பா, இன்னைக்கு ஊர்ல உங்களை பத்தி தானே கேவலமா பேசுறாங்க. ஜட்ஜி விட்டு பெண்ணுன்னு சொல்லி காரி துப்புறாங்களே, அதனால உங்களுக்கு தானே தலைகுனிவு. சிச்சி, அவன் எங்கேயோ குப்பை மேட்ல இருந்திருக்க வேண்டியவன். எல்லாரும் பார்க்க என்
எல்லோரின் முன்னே கண்ணீரில் என்னை ஆடச் சொல்லுங்கள் எல்லோரின் முன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. வேண்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு லலிதா மட்டும் இந்த விட்டு அனுப்பிடாதீங்க. உனக்கு தெரியாது மீனா, இது பவித்திரமான இடம். பாவமே உருவான அவளுக்கு இங்க இடம் இல்லை. கண்ணா, அவ எங்கடா போவா? அது அவளையே கேளுங்கப்பா. அவகிட்ட அழகு இருக்கு, இளமை இருக்கு, அதை அடமான வைக்கிற துணிச்சல் இருக்கு. கண்ணா, அம்மா, உங்களுக்கு முன்னால நான் இப்படி எல்லாம் பேசுறதுக்காக ரொம்ப வெக்கப்படுறேன். ஆனா அவ ஒருத்தினால அப்பாவுடைய மதிப்பு, இந்த வீட்டு கௌரவம் எல்லாம் பாழா போறதை என்னால பொறுத்துக்கவே முடியலம்மா. என்னங்க, அவளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்து அவளை அனுப்பிச்சிடுங்களேன். ராஜம், அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவுக்கு நான் வர விரும்பல. கடைசி அவ திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். கோபால், எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன, நீ எங்க போகணுமோ அங்கதான் கூட்டிட்டு போறேன். இது இது என்னோட இடம் இல்லையே. இது நம்ம இடம் தான் லலிதா. கதவையே மூடிட்டீங்க. லலிதா, கதவை எப்ப திறக்கணும்னு எனக்கு தெரியும். கோபால், உங்க விளையாட்டுக்கு என் உணர்ச்சிகளை அர்ப்பணிச்சேன். உங்க சுயநலத்துக்கு என் வாழ்க்கையை பறி கொடுத்தேன். ஆனா உங்க ஆண்மை வரைக்கும் என் பெண்ணை பலி கொடுக்க மாட்டேன். இது சத்தியம். லலிதா, உன் அழகுக்கு நான் அடிமையாயிட்டேன். கோபால், உங்க நெஞ்சத்துல கொஞ்சம் இறக்கம் இருக்கட்டும். நான் உங்க கை பொம்மை. இந்த பொம்மையோட நீங்க விளையாடலாம். ஆனா
இதை கீழே போட்டு மட்டும் உடைக்காதீங்க கோபால், உடைக்காதீங்க. தயவு செய்து கதவு தரங்க, கதவு தரங்க கோபால். நன்றி. கோபால், நல்ல மனிதனா உங்களால இருக்க முடியலையே தவிர நீங்க மிருகமா மாற மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. லலிதா, இப்ப மணி என்ன? 4 மணி ஆகும். லலிதா, நீ குடிக்க வர ஆரம்பிச்சிட்டியா? குடிச்சிருக்கா? யாரும் சத்தம் போட வேண்டாம். லலிதா, இந்த பழக்கம் உனக்கு எத்தனை நாளா? லலிதா, எத்தனை நாள் உனக்கு இந்த பழக்கம்? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை தெய்வம் கூட மன்னிக்காது. லலிதா, கொன்னுடாதீங்க மாமா. லலிதா, நாங்க உன்னை நல்ல வளர்ப்போன்ற நம்பிக்கையில தான் உங்க அம்மா உன்னை எங்ககிட்ட ஒப்படைச்சா. ஐயோ, என் மகன் வாழ்க்கையை இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்களே, அந்த ஆத்மா துடிக்குதே. நான் என்னம்மா பதில் சொல்ல போறேன்? நான் என்னம்மா பதில் சொல்ல போறேன்? லலிதா, இந்த புடவையை உடுத்திக்கமா. கடவுளே, எனக்கே இந்த சோதனை. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. I am not a bad girl. நான் கெட்டவ இல்லை. No, no. Oh God. லலிதா, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. லலிதா, நீதாம்மா என்ன மன்னிக்கணும். குருட்டுத்தனமா நான் உன்னை அடிச்சுட்டேன். நீங்க அப்படி செஞ்சது என்ன பரிசுத்தமாக்கிடுச்சு. நான் இதுவரைக்கும் இருட்டுல அலைஞ்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன நல்ல பாதைக்கு திருப்பிட்டீங்க. அம்மா, நான் உன்னை யாரோ நினைச்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேம்மா. நான் பெத்த மகளா நினைச்சேன். மகளை திருத்துற உரிமை தகப்பனுக்கு தானம்மா உண்டு. அப்பா, அப்பா, தெய்வமே என்ன நிராகரிச்சுதான் நினைச்சேன்.
உங்க கால் தோசைக்கு சமமா இருக்கிற என்ன உங்க மகளாவே ஏத்திட்டீங்களேப்பா. நான் பாவம் செஞ்சிருந்தா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? லலிதா, இதுவரைக்கும் நடந்தது மறந்துடுமா? இனிமே என் மக பண்புள்ளவன்ற பெருமையை நீ எனக்கு தேடி தந்தா அது போதுமா? அது போதும். பார்த்துக்கம்மா. அப்பா, தூங்காத பல இரவுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான்ப்பா நான் முதல்ல நிம்மதியா தூங்க போறேன். நல்லா தூங்குமா, நல்லா தூங்கு. சாரி பிரேமா, இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ண முடியாது. ஆமா, என்ன பண்றது, நான் ரொம்ப பிஸி. டைம் இருந்தா நாளைக்கு உன்னை மீட். பிரேமா, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். ப்ளீஸ் வச்சு அப்புறம் பேசுறேன். என்னங்க முதலாளி, இது போலீஸோட வந்திருக்கீங்க? உன்னை கையும் களவுமா பிடிக்க, உன்னை அரெஸ்ட் பண்ண, உன்னை ஜெயில போட முன்னேற்பாட்டோட வந்திருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கா அரெஸ்ட்? என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்க, என் பணத்தை கையாடி இருக்க. கொஞ்சம் தனியா பேசுவோமா? என் பணத்தை கையாடினியா இல்லையா, நிஜத்தை சொல்லு. எல்லாம் விவரமா சொல்றேன், கொஞ்சம் உள்ள வாங்களேன். நான் எங்கேயும் வர முடியாது, நான் உன்னை விட போறதில்ல. நீ அயோக்கிய மோசக்காரன். நீங்க என்ன திட்டுங்க முதலாளி, ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க. ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த ரூமுக்கு வாங்களேன். என்ன சொல்லணுமோ அது இங்கேயே சொல்லலாமே. இன்ஸ்பெக்டர், இது பர்சனல் மேட்டர், கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன். என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன் சார். சரி வா. முதலாளி, நான் செலவுக்காக கொஞ்சம் பணம் எடுத்தது என்னவோ உண்மைதான். கொஞ்சமா எடுத்திருக்க, 2 லட்சம் கொள்ள அடிச்சிருக்க. இதை நீங்களே என்ன நேர கேட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுக்காக போலீஸை கூட்டு வரணுமா? என்னையா பெரிய கௌரவம்? அடுத்தவன் பணத்தை திருடி அதுல உல்லாசமா வாழ்றதா கௌரவம்? முதலாளி, நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன், தயவு செய்து போலீஸ்ல இழுத்து விடாதீங்க. பணத்தை கொடுக்க உனக்கு ஏது யோகியதை? எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? முடியும், 10 நாள் டைம் கொடுங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. சரி, ஆனா 10 நாள் டைம் தர முடியாது. நாளை காலையில 10 மணிக்குள்ள நீ ரூபாய் 2 லட்சத்தையும் கொண்டு வந்து கட்டிடணும். சரிங்க. கோபால், நீ பணத்தை கையாண்டா மட்டும்தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். பொய் கையெழுத்து போட்டு நீ பேங்க மோசடி செஞ்சிருக்கியே, அதை இதுவரைக்கும் நான் போலீஸ்ல சொல்லல. யார் அது? கோபால், நீயா? ஆச்சரியமா இருக்கா? எதுக்காக இங்க வந்த? உன்னை சந்திக்க. இந்த வீட்டுல, அதுவும் என் ரூம்ல காலடி வைக்க உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இதுக்கு யோகியதை தேவையில்லை, துணிச்சல் இருந்தா போதும். உன் துணிச்சலுக்கு பலியாக என் வாழ்க்கை தானா கிடைச்சது? கோபால், நீ என் ரூம்குள்ள இருக்கிறது யாராவது பார்த்தா, அதனால என் மேல சுமத்தப்படுற பழியை, எனக்கு ஏற்படுற களங்கத்தை தெய்வத்தால கூட மாத்த முடியாது. கோபால், இதுவரைக்கும் மானம் மரியாதை அத்தனையும் உன் காலடியில சமர்ப்பிச்சு, மத்தவங்களுக்காக என் வாழ்க்கை அணு அணுவா செதைச்சுக்கிட்டேன். இனிமே கண்ணியத்தோட ஒரு நிமிஷமாவது, ஒரே ஒரு நிமிஷமாவது எனக்காக நான் வாழ விரும்புறேன். போயிடு கோபால், கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடு. போறேன். போறதுக்கு முன்னால உன்னோட சில விஷயங்கள் பேச விரும்புறேன். உன்னோட எதையும் பேச நான் தயாரா இல்லை. அவ்வளவு சீக்கிரம் என்ன நீ நிராகரிக்க முடியாது. கோபால், எனக்கு தேவையானது 2 லட்சம் ரூபாய். only 2 lakhs. 2 லட்சமா? உடனே தேவை. அது உன்னால முடியும். இதுவரைக்கும் என்ன மிரட்டி என் கௌரவத்தை பறிச்சிட்டு இருந்தேன், இப்ப பணத்தையும் பறிக்க தீர்மானிச்சிட்டியா? இன்னைக்கு காலமே வரைக்கும் எனக்கு இந்த எண்ணமே இல்லை. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள நான் பணத்தை கட்டலைன்னா நான் ஜெயிலுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லை. உன்னை போல அயோக்கியனுக்கு அதை விட சிறந்த இடமே கிடையாது. லலிதா! கோபால்,
இது வரைக்கும் உன் மிரட்டலுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாளே லலிதா, அவ செத்து போயிட்டான். விடு கைய. உன்னால பணம் தர முடியுமா முடியாதா? என்கிட்ட பணம் இல்ல. மாமா கிட்ட இருக்கிற உன்னுடைய சொத்துல இருந்து நீ அந்த பணத்தை எனக்கு வாங்கி தர முடியும். இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? அப்படின்னா பணம் தர முடியாது. Get out. ஓகே, நீ எனக்கு பணம் தர மறுக்கலாம், ஆனா மீனாவால மறுக்கவே முடியாது. நீ இப்ப என்ன சொல்ற? இதோ பார் லலிதா, இந்த கடிதம் மூலமா அந்த 2 லட்சம் ரூபாய் அடைஞ்சே தருவேன். நான் வரேன். இல்ல. எங்க போற? மீனாவை சந்திக்க. மானத்தையும் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பணத்தை தர்றதை தவிர அவளுக்கு வேற வழியே இல்லை. அவளை சந்திக்க உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. கோபால், கோபால், நீ நான் சந்திக்க முடியாது. உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். அசையாதே கோபால். ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு என்ன தூண்டாதே. நான் கோழை இல்லை. என்னது? இது துப்பாக்கி சத்தம் மாதிரி கேக்குது. இது என்ன பயங்கர லலிதா? இப்படிப்பட்ட கொடுமையை உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? லலிதா, நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொலை செய்கிற அளவுக்கா நீ துணிஞ்சுட்ட? கோபால். கோபாலா? ஆமா, கோபாலத்தான் இவ சுட்டுட்டா. லலிதா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராது. கண்ணா, அவளை விடு. பொறுப்புள்ள ஒரு நீதிபதி வீட்டுல அவ வளர்ந்தவ. நியாயம் எதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளை தடுக்காதே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். லலிதா, நான் ஒரு நீதிபதி. குற்றவாளி யாரு, நிரபராதி யாருன்றத என்னால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன் விஷயத்துல உனக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலம்மா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்பா, என் முடிவை நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க. சட்டத்தின் முன்னாடி நான் ஒரு குற்றவாளிதான். ஆனா மனித உணர்ச்சிகளுக்கு முன்னாடி, மனித தன்மைக்கு முன்னாடி என்னை படைச்ச அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். அப்பா, நான் போறேன். என்னை ஆசீர்வதிங்க. வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணா. லலிதா, மீனா,
நீ அழக்கூடாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை செய்றேன். ஒளி வழங்கி மறைகின்ற கற்பூரம், உடல் உருகி ஒளி வீசும் மெழுகுவர்த்தி. ஒளி வழங்கி மறைகின்ற கற்பூரம், உடல் உருகி ஒளி வீசும் மெழுகுவர்த்தி. பாவத்தில் புண்ணியத்தை வளர்த்த தீபம், பலர் வாழ தன்னை தந்த தியாக தீபம். முடிவான நன்மை என முடிவெடுத்தாள். தொடர் அடிவானம் தன்னை நோக்கி அடியெடுத்தாள். பெண்ணாக பிறந்ததிலே பெருமை கண்டாள். பெண் வாழ்வு தியாகம் என உரிமை கொண்டாள். நிம்மதியானாள், தியாக சந்நிதியானாள்.